நான் உங்கள் லாஜிக் டீச்சர். இப்போ நம்ம வந்து எக்ஸர்சைஸ் 8.4 பார்க்குறதுக்கு முன்னாடி we should know about the basics and formulas which we are going to use in this exercise. ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸில் என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், என்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத we should know about it. And இதில் வந்து மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா trigonometric identities. Trigonometric identities. Okay. Actually, what is a trigonometric identity? Trigonometric identity அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, it is an equation. It is true for all values of the variables involved. ஓகேங்களா? அதாவது ஒரு ஆங்கிள் இருக்குது, ஆங்கிள் ஏ ஆர் தீட்டா, ஆங்கிள் ஏ ஆர் தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்குது அப்படின்னா trigonometric identitiesங்கிறது an equation. It is true for all variables. ஓகேங்களா? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு என்னென்ன ட்ரிக்னோமெட்ரிக் இது இருக்குது நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் sin squared theta or sin squared a, sin plus cos squared theta always equal to 1. ஓகே, இந்த தீட்டா வேல்யூ என்னவாக இருந்தாலும் இப்போ sin squared 25 cos squared 25 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா sin squared 25 plus cos squared 25 is equal to 1 இல்லையா? இப்போ sin squared 72 degree plus cos squared 72 degree that is equal to 1. ஓகே, this angle is variable இல்லையா? பட் அதே மாதிரி நீங்கள் sin squared 5 degree plus cos squared 5 degree always equal to 1. ஓகே, ஸோ இதே மாதிரி we have two other formulas. சரிங்களா? என்ன ஃபார்முலா? cosecant squared theta minus cot squared theta is equal to 1. இந்த ஃபார்முலா எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது? இந்த sin squared theta plus cos squared theta is equal to 1ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஈஸியாக ஞாபகம் வச்சுருப்போம். இந்த cosecant squared theta minus cot squared theta இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இது ரெண்டும் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிற ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன், ஒரு ஹிண்ட் சொல்லித்தரேன். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது secant squared theta minus tan squared theta is equal to 1. இதுதான் அதர் டூ ஃபார்முலாஸ். ஓகே, இதில் நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ sin squared theta plus cos squared theta is equal to 1ங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த cosecant squared theta minus cot squared theta இது கன்ஃபியூஸ் ஆகும் சம்டைம்ஸு. cosecant squared வருமா இல்லை tan ஃபஸ்ட்டு வருமா காட் ஃபஸ்ட்டு வருமா, இந்த நாலுமே கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு 2 லெட்டர் C ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் ப்ளஸ், இது ரெண்டும் மைனஸ். ஓகே, அப்போ cosecant squared theta minus cot squared theta is equal to 1. ஓகே, இதில் cosecant ஃபஸ்ட்டு வருமா காட் ஃபஸ்ட்டு வருமா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்? தேர்டு ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சீக்கண்ட் அந்த சீரியஸ் தான். அப்போ cosecant அடுத்தது சீக்கண்ட். இங்கே காட் வருது இல்லையா? இப்போ cosecantனு வந்துருச்சுன்னா காட்டு தான் வரும். ஒய் ஃபஸ்ட் லெட்டர் இஸ் சி. இந்த சிங்கிறது தான் ஃபஸ்ட் லெட்டர் ரெண்டுலேயுமே வரும். அப்போ cosecant squared theta minus cot squared theta is equal to 1 வச்சுக்கலாம். அடுத்தது ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும்? இந்த சீக்கண்ட் சீரியஸ் இல்லையா? அப்போ secant squared theta மைனஸ் இந்த காட்டோட இன்வர்ஸ் tan squared theta. இப்போ cosecant வருது, அடுத்தது சீக்கண்ட்டு, காட்டு டேனு, காட்டோட இன்வர்ஸ். ஓகே, அப்போ இது வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். செகண்ட் ஒன் வந்து சியில் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டுமே. ஓகே, தேர்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு டேன் வருமா சீக்கண்ட் வருமாங்கிற கன்ஃபியூஷன் ஆகும். பட் என்னென்னா இந்த cosecant ஸ்கொயர்டு வருது இல்லையா? அப்போ secant ஸ்கொயர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் ரெண்டாவது என்ன வரும்? காட்டோட இன்வர்ஸ் tan ஸ்கொயர்டு. நீங்கள் இது வந்து ஒரு ஹிண்ட்டு தான், இது வந்து ஃபார்முலா கிடையாது, ஒரு ஹிண்ட்டு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன் அதில். சரியா? இப்போ இந்த 3 ஃபார்முலாவை மெயினாக யூஸ் பண்ணி தான் we are going to do all the sums in this exercise. தென் இன்னொரு பேசிக் ஃபார்முலாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? sin theta cos theta tan theta, sin cos tan, cosecant secant
காட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. செட்டா இது 3 வந்து ஒரு செட்டு, இது 3 ஒரு செட்டு. ஓகே, அப்போ சைன் காஸ் டேன் கொசீக்கண்ட் சீக்கண்ட் காட் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். எதுக்காக இப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? இது ரெண்டும் வந்து இன்வெர்ஸ் ஆஃப் தி அனதர். ஓகே, இப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? 1 கொசீக்கண்ட் தீட்டான்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி கொசீக்கண்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 சைன் தீட்டா. ரைட், இப்போ காஸ் தீட்டா இஸ் 1 secant theta, right, and vice versa. Secant theta is equal to 1 cos theta. பாருங்க, tan theta is equal to 1 cot theta, cot theta is equal to 1 tan theta, right. இதில் ஒன் மோர் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். tan theta is sin theta by cos thetaங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளோதான். இப்போ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டூ ஆல் த சம்ஸ். பட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர் தான். என்னென்னா நீங்கள் இட்ஸ் லைக் எ பசில். ஓகே, எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வி ஹாவ் டு ஐடென்டிஃபை. ஓகே, ரைட். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அகைன் நான் இதை வந்து ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ஒரு ஈக்குவேஷன். ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் விச் இஸ் ரியல் ஃபார் ஆல் த வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸ் இது தீட்டா. இதில் தீட்டா வந்து வேரியபிள்ஸ். நீங்கள் என்ன ஆங்கிள் இங்கே கொடுத்தீங்கனாலும் திஸ் வில் பி ஈக்குவல் டு 1 தான். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா 50 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா 50 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. சைன் ஸ்கொயர் தீட்டா 25 டிகிரி ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் 25 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த தீட்டா வேல்யூ என்னவாக இருந்தாலும் அதோடைய சம்மேஷன் என்ன இருக்கும்? 1. சேம் லைக் தட் திஸ் இஸ் கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1, ரைட். சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுங்கிறது சொன்னேன். ஃபஸ்ட்டு கொசீக்கண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொசீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட்டு தான் வரும். சியில் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே சியில் ஸ்டார்ட் ஆகுது, ஈக்குவல் டு 1. இது மட்டும்தான் ப்ளஸ், அதர் டூ வந்து மைனஸ். ஓகே, அப்போ வந்து இங்கே வந்து கொசீக்கண்ட் ஸ்டார்ட் ஆகுது, இது வந்து சீக்கண்ட். இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீக்கண்ட்டில் கொசீக்கண்ட், இந்த சீக்கண்ட் இருக்கு இல்லையா, சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட்டோட இன்வெர்ஸ் டேன் இல்லையா, டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இது வந்து பேசிக் ஃபார்முலா ஆல்ரெடி நமக்கு தெரியும். சைன் காஸ் டேன் பேராக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சைன் காஸ் டேன் ஒரு பேரு, கொசீக்கண்ட் சீக்கண்ட் காட் ஒரு பேர் வச்சுக்கோங்க. இப்போ சைன் காஸ் டேன் கொசீக்கண்ட் சீக்கண்ட் காட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சைனுக்கு கொசீக்கண்ட், காசுக்கு சீக்கண்ட், டேனுக்கு காட்டு. இது வந்து இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் டு அனதர். இப்போ சைனோட இன்வெர்ஸ் வந்து கொசீக்கண்ட் தீட்டா, காசோடது சீக்கண்ட், டேனோட இன்வெர்ஸ் காட். சேம் லைக் தட் காட்டோட இன்வெர்ஸ் டேனு, சீக்கண்டோட இன்வெர்ஸ் காசு, கொசீக்கண்டோட இன்வெர்ஸ் சைன். ஓகே, tan theta is equal to sin by cosங்கிற ஒரு ஜென்ரல் ஃபார்முலா ஒன்று இருக்குது. ஸோ இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ வந்து நம்ம கொஷின் பார்க்கலாம். இந்த ஃபார்முலாஸ் தான் மெயின். இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக இந்த எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா சம்மே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் எக்ஸசைஸ் 8.4ல் எக்ஸசைஸ் 8.4ல் the very first question is express the trigonometric ratios sin A, secant A and tan A in terms of cot A. இப்போ என்ன சொல்கிறாங்க? trigonometric ratios இல்லையா, அதெல்லாம் sin A, secant A and tan A. இது எல்லாமே we should express in terms of cot A. cot A-வா கன்வெர்ட் பண்ணி நம்ம இதை வந்து எழுதணும். ஓகே, ரைட். இப்போ நமக்கு இந்த காட் ஏவா கன்வெர்ட் பண்ணி எழுதுறதுக்கு சைன் ஏ காட் ஏ இது ரெண்டும் இருக்கிற ஈக்குவேஷன் எங்கே இருக்குது? இங்கே சைன் ஸ்கொயர்டு காஸ் ஸ்கொயர்டு இருக்குது, கொசீக்கண்ட் ஸ்கொயர்டு காட் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே சீக்கண்ட் ஸ்கொயர் டேன் ஸ்கொயர்டு இருக்குது. பட் இங்கே சைனும் காட்டும் இருக்கிற மாதிரி இங்கே எதுவுமே இல்லை. பட் சைனுக்கு இங்கே வந்து ரிலேட்டட் ரேஷியோ இது இருக்குது, ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ. இதில் பாருங்கள், சைன் கொசீக்கண்ட் இருக்கா, இங்கே கொசீக்கண்ட் காட் 2 இருக்குது,
பாருங்கள், நமக்கு என்ன வேணும், சைனை வந்து சைனையை வந்து காட்டியவாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஓகே, இப்போ சைன் காட்டுக்கு வந்து ஒரு ஒரு டைரக்ட் வந்து கிடையாது, டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கிடையாது. பட் சைனுக்கும் கொசீக்கண்ட்டுக்கும் இருக்குது. ஸோ கொசீக்கண்ட்டுக்கும் காட்டுக்கும் இருக்குது இல்லையா? ஓகே, அப்போ என்ன பண்ணலான்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். கொசீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஃபஸ்ட்டு சைன் ஏவாக எழுதணுமா, ஒன்றுன்னு வச்சுக்கலாம். சைன் ஏவாக எழுதணும். சைன் ஏவை வந்து காட் ஏவாக கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. கொசீக்கன் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1. இந்த செகண்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொசீக்கன் ஸ்கொயர்ட் எப்படி எழுதலாம், கொசீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா இல்லையா? அப்போ 1 பை இப்போ ஃபஸ்ட் நம்ம இதை கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். நமக்கு காட்டில் தானே வேணும். அப்போ கொசீக்கன் ஸ்கொயர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு, இந்த மைனஸ் அங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகும் இல்லையா, 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ. இப்போ கொசீக்கன் ஸ்கொயர்ட் ஏ வந்து நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் கிடச்சிருச்சு இல்லையா? கொசீக்கண்ட்டுக்கும் சைனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், கொசீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 பை சைன் தீட்டா இல்லையா? அப்போ கொசீக்கன் ஸ்கொயர்ட் தீட்டா இஸ் 1 பை சைன் ஸ்கொயர்ட் ஏ இல்லையா? இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் ஏன்னு வருமா? வி நீட் சைன் ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட் ஏ. இப்போ கிடச்சிருச்சு நமக்கு சைன் ஏ, அதில் காட் ஏ கிடச்சிருச்சு. ஆனால் சைன்ஸ் 1 பை சைன் ஸ்கொயர்ட் ஏவாக இருக்குது. இது எப்படி சைன் ஏவாக கன்வெர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். ஓகே, இது இங்கே போனால் அது இங்கே வந்துடும் இல்லையா? ஸோ சைன் ஸ்கொயர்டு ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏ. இப்படி எழுதலாமா? அதாவது இந்த சைன் ஏ இங்கே கொண்டு போயிடும், அதை இங்கே கொண்டு வந்துடுறோம். ஓகே, இப்போ சைன் ஏ சைன் ஸ்கொயர்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏன்னு நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைன் ஏவாக கண்டுபிடிக்கணும். சைன் ஏ வேணும்னா என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும் இல்லையா? ரூட் ஆஃப் 1 பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏன்னு வரும் இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், இது ரூட் ரெண்டுக்கும் தனித்தனியாக எடுக்கலாம். 1ஓட ரூட் வந்து 1 தான் இல்லையா? அப்போ 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ. ரைட்டுங்களா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் மாற்றி எழுதியாச்சு. அப்போ சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்ட் ஏ. இதான் வேல்யூ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சீக்கண்ட் ஏ. செகண்ட் ஒன் இஸ் சீக்கண்ட் ஏ. ஓகே, சீக்கண்ட் ஏக்கும் காட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது பாருங்கள். நம்மக்கிட்ட இன்னொரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, த செகண்ட் ஒன் சீக்கண்ட் ஸ்கொயர்ட் ஏ மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும். இதுக்கும் சீக்கண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிகாஸ் டேன் ஸ்கொயர்டு வந்து டேனுக்கும் காட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, டேன் ஸ்கொயர்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1 பை காட் ஸ்கொயர்டு ஏ. ஏன்னா இன்வெர்ஸ் இல்லையா, டேனும் காட்டும் இன்வெர்ஸ் இல்லையா? ரைட். இப்போது நமக்கு என்ன வேணும், சீக்கண்ட் ஏவை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் காட்டு எழுதணும் இல்லையா? இப்போ இதை அங்கே கொண்டு போயிடலாம். சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஏ இஸ் ஈக்குவல் டு 1, இந்த மைனஸ் அங்கே போனால் ப்ளஸ் ஆகும் இல்லையா, 1 ப்ளஸ் டேன் ஸ்கொயர்டு ஏ. ஓகே, நவ் நமக்கு என்ன வேணும், காட்டில் வேணும் இல்லையா? அப்போ திஸ் இஸ் 1 ப்ளஸ் 1 பை காட் ஸ்கொயர்டு ஏ. சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஏ ஈக்குவல் டு 1 பை 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர்டு ஏ. ஓகே, ரைட். தென் இப்போது இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா? எல்சிஎம் எடுக்கலாம். காட் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 1, இந்த காட் ஸ்கொயர்டு இந்த 1 கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் 1. ஓகே, காட் ஸ்கொயர்டு ஏ ப்ளஸ் 1 பை காட் ஸ்கொயர்டு ஏ. திஸ் இஸ் வாட் சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஏ இல்லையா? ஓகே, இப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ நமக்கு வந்து சீக்கண்ட் ஏ தான் வேணும். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர்டு ஏ இருக்குது, இங்கே சீக்கண்ட் ஏ வேணும்னா என்ன பண்ணுவோம், ரூட் எடுப்போம் இல்லையா?
ரூட் காட் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் 1 காட் ஸ்கொயர்ட் ஏன்னு வருமா. தென் இந்த காட் ஸ்கொயர்ட் ஏல ஒரு காட்டியை எடுத்துடலாமா ரூட் வெளியே. அப்போ ரூட் ஆஃப், இப்போ நியூமரேட்டரில் மட்டும் இது நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. காட் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் 1 ரூட் ஆஃப் காட் ஸ்கொயர்ட் ஏ ப்ளஸ் 1 டிவைட் பை காட் ஏ. இங்கே காட் ஸ்கொயர்ட் ஏ இருக்குது, அதனால் ரூட் வெளியே எடுத்துகிறோம். காட் ஏ நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே ரைட். இப்போது தேர்ட் ஒன் என்ன டேர்மில் பண்ணணும், tan ஏ. tan ஏ வந்து எப்படி எழுதணும், காட் ஏல எழுதணும். இங்கே நான் உங்களுக்கு அதை ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். திஸ் இஸ் tan தீட்டாவை எழுதணுமா, ஏ கொடுத்துருக்காங்களா. ஓகே tan ஏ. ஓகே நமக்கு தெரியும் tan ஏ இஸ் ஈக்குவல் டு, directly you can simply write it as 1 cot A because inverse இல்லையா, காட் டேர்மில் எழுதிட்டோமா. இப்போ tan A is equal to 1 cot A எழுதிட்டோம். secant A is equal to root of cot squared A plus 1 cot A. we found it. அந்த டேர்மில் எழுதிட்டோம். இங்கே பாருங்கள் sin ஏவும் we wrote it in terms of cot A இல்லையா, cot ஏவை கன்வெர்ட் பண்ணி எழுதிட்டோம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் தேர்ட் சம் எல்லாமே பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.